Hi everyone. இது ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் NCERT சிலபஸ்ல இருக்கிறோம் CBSE கிளாஸ் 12ல வேவ் ஆப்டிக்ஸ்ல இது ரொம்பவே ஒரு முக்கியமான கான்செப்சுவல் கண்டென்ட்டா நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த கோஹெரண்ட் அண்ட் இன்கோஹெரண்ட் நமக்கு புரிஞ்சா மட்டும்தான் உங்களால வந்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் அந்த டைஃப்ராக்ஷன் அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த கான்செப்டை நம்ம ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா பார்க்க போறோம், ரொம்ப ஈஸியா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு பார்த்தீங்கன்னா கோஹெரண்ட் அண்ட் இன்கோஹெரண்ட் அடிஷன் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக அடிஷன் அப்படின்னு சொல்லும்போது வி ஜஸ்ட் ஆட் இல்லையா, இங்க என்ன ஆட் பண்ண போறோம்னா வேவ்ஸ் ஆட் பண்ண போறோம். இதை வந்து டூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து கோஹெரண்ட் அண்ட் இன்கோஹெரண்ட் அப்படின்னு படிக்க போறோம். ஒரு சின்ன ஒரு நிறைய கண்டென்ட் நம்ம புக்கில் கிடையாது, NCERT புக்கில் ஒரு சில புக்ஸை நான் ரெஃபர் பண்ணி தான் இந்த டாபிக் எடுக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த புக்கில் கோஹெரண்ட் சோர்சஸ்க்கு ஒரு அழகான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, த சோர்சஸ் ஆஃப் லைட் விச் எமிட் கண்டினியூஸ் லைட் வேவ்ஸ், ரைட்? The source of light which emit continuous light waves of same wavelength, same frequency and in same phase or having a constant phase difference is called coherent sources அப்படினா. அதாவது ஒரு லைட் இருக்குன்னா அந்த லைட்டுக்கு வந்து ஒரே மாதிரி வேவ்லென்த் இருக்கணும், frequency இருக்கணும், phase difference இருந்தது அப்படின்னா அதை நம்ம coherent அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் ஆர் மோர் தென் தட். அப்போ இன்கோஹெரண்ட் அப்படியே ஆப்போசிட் இருக்க போகுது, ஒரே மாதிரி வேவ்லென்த் இருக்காது, ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்காது அண்ட் அதே மாதிரி சேம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை நம்ம ஆங்கிளில் மெஷர் பண்ணுவோம், நம்ம 11th படிச்சிருக்கோம். பாத் டிஃபரன்ஸ் அப்படின்றது அந்த டிஸ்டன்ஸை வச்சு வி யூஸ் டு மெஷர். ஸோ இங்கே வந்து அந்த வேவ்லென்த்தை வச்சு நம்ம பாத் டிஃபரன்ஸை சொல்லுவோம். ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இங்கே அடிஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு, என்கிட்ட இன்னொரு வேவ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்றேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 0 ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைம் 90 டிகிரி இருக்கு, சேம் டைம் 180 டிகிரி இருக்கு அப்படின்னா இதனுடைய ரிசல்டன்ட் வந்து வில் பி ஹியூஜ், இந்த மாதிரி இருக்கும், ரைட்? அப்போ இதே வந்து ஆப்போசிட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி ஒரு வேவ் இருக்கு அப்படின்னா ரெண்டாவது வேவ் வந்து இப்படி ஆப்போசிட்ல இருக்கு. So என்ன ஆகுது, இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ். அப்போ when you add what comes, எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன், எனக்கு வேவே இருக்காது. ஸோ இது ஒரு சின்ன டயக்ராம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் வெர்சஸ் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோஹெரண்ட் வெர்சஸ் இன்கோஹெரண்ட் இன்டர்ஃபரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா வேவ்ஸ் தட் கம்பைன்ஸ் இன் ஃபேஸ் அப்படின்னா அந்த இடத்துல ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகி ஒரே மாதிரி எண்ட் ஆகுறது, ஒரே மாதிரி 90 டிகிரி, ஒரே மாதிரி 180 டிகிரி, ஒரே மாதிரி 270, ஒரே மாதிரி 360. அப்போ எல்லாமே ஆட் ஆகும். ஸோ வேவ்ஸ் தட் கம்பைன்ஸ் இன் ஃபேஸ் ஆட் அப் டு ரிலேட்டிவ்லி ஹை ரேடியன்ஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, ஒரே மாதிரி 90, ஒரே மாதிரி கீழே, ஒரே மாதிரி மேலே, ஒரே மாதிரி கீழே அப்படின்னா when this two combines எனக்கு ரிசல்டன்ட் வந்து எப்படி இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. அப்போ ஆட் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் கோஹெரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்க, waves that combines 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ், இதை நம்ம இன் ஃபேஸ், இன் ஃபேஸ்னா ஒரே மாதிரி இருக்கிறது, அவுட் ஆஃப் ஃபேஸ்னா அப்படியே ஆப்போசிட், கேன்சல் அவுட் அண்ட் yield 0 irradiance. பாத்தீங்களா, எனக்கு பாத்தீங்கன்னா அப்படியே இங்க எனக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது, இங்க ஆப்போசிட்ல 90, இங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல 90. ஸோ ரெண்டுமே வந்து ஆப்போசிட். நான் இப்போ முன்னாடி வரைஞ்சேன் இல்லையா? ஸோ 0 இப்படி போயிட்டு இப்படி வருது, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வருது. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஸோ when you add that becomes 0. ஸோ அதுதான் இந்த இடத்துல டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, waves that combine with lots of different phases nearly cancel out and yield very low irradiance. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டா இன் ஃபேஸ், அவுட் ஆஃப் ஃபேஸ்னா 0. இப்போ இன் ஃபேஸ்க்கு அவுட் ஆஃப் ஃபேஸ்க்கு இன்டர்மீடியட்ல இருக்குன்னா எனக்கு 0வும் வராது, மேக்ஸிமம் வராது, இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. இதுதான் இன்கோஹெரண்ட் அடிஷன் இல்லைன்னா இன்கோஹெரண்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இன்கோஹெரண்ட், இப்போ இந்த கோஹெரண்ட்டுக்கும் இன்கோஹெரண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஈக்குவேஷனோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன டயக்ராம் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டோன் வந்து நம்ம
தண்ணியில் போடுறோம். அந்த தண்ணியில் வந்து அலைகள் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக அலைகள் வந்து உருவாகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுதான் வாட்டர் அப்படின்னு வச்சுப்போம். நான் வந்து ஒரு ஸ்டோனை இங்கே போடுறேன். இந்த ஸ்டோனில் வந்து நிறைய அந்த ரிப்பிள்ஸ், அந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆக போகுது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு ஸ்டோனை போடுறேன். ஸோ என்ன ஆகுது, இந்த ஸ்டோனை நான் S1 அப்படின்னு சொல்கிறேன், இந்த ஸ்டோனை நான் S2ன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும், இதுலேயும் வந்து அந்த அலைகள் ஃபார்ம் ஆகும், இதுலேயும் வந்து அலைகள் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை எடுக்கிறேன். எப்படி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை எடுக்கிறேன். ஸோ லெட் மீ சே இந்த பாயிண்ட்னு வச்சுப்போம். இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் இதுல இருந்து இதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி, சேம் டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இது வந்து ஒரு 5 மீட்டர், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 5 மீட்டர். இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்டோ இல்ல அந்த ஒரு பாயிண்ட்டுக்கோ இந்த அலை எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குதோ அதே அளவுக்கு தான் இந்த அலையும் இந்த இடத்துல இம்பாக்ட் கொடுக்கும். கரெக்டா? ஸோ அதை நம்ம வந்து ஒரு சின்ன ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம வந்து அழகா எழுதலாம். இது எல்லாமே ஒரு அசம்ஷன்ல தான் நம்ம கொண்டு வர்றது. இப்போ ரெண்டு ஒரு அலையில தண்ணியில தூக்கி போடுறோம், ரெண்டு இடத்துலயும் வந்து எனக்கு அலை ஃபார்ம் ஆகுது. ஸோ அலை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கிறேன், ஆர்பிட்ரரி பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த மாதிரி இம்பாக்ட் இருக்கும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, எனக்கு சேம் டிஸ்டன்ஸ், சேம் வேவ்லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி, சேம் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ அங்கே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ how I can say, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம P அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? ஸோ how I can write S1P equal to S2P. ஏன்னா இதுல இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுல இருக்கிற டிஸ்டன்ஸும் சேம், இந்த டிஸ்டன்ஸ் சேம், இந்த டிஸ்டன்ஸ் சேம். ஸோ there will be no impact. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது Y1 equal to A cos omega t. இது எப்படி வந்ததுன்றதை நம்ம 11th படிச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த சூப்பர்போசிஷன் பிரின்சிபலை கூட நம்ம படிச்சிருக்கிறோம், இன்டர்ஃபரன்ஸ்லயும் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ செகண்ட் பாத்தீங்கன்னா அதே A cos omega t. இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன், இந்த பாயிண்ட்ல இதுவும் போகுது என்ன ஆகணும், ஆட் ஆகுது. அப்போ டோட்டல் இல்லையா, ஸோ டோட்டல் which is equal to y1 plus y2. அப்போ y1 அப்படின்றது என்ன, A cos omega t. B என்ன, அதாவது y2 என்ன, A cos omega t. இது எப்படி சொல்லலாம், 2 times A cos omega t. அப்ப நமக்கு வந்து இதனுடைய ரிசல்டன்ட் மேக்ஸிமம் இன்டென்சிட்டி எனக்கு இதுதான். கரெக்டா? அண்ட் ஆல்சோ நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டென்சிட்டி வந்து எப்படி, இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எதுக்கு, ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட். ரைட்? இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட். சரியா? சோ இது எந்த இடத்துல, எனக்கு இன் ஃபேஸ்ல. இதுதான் இங்க முக்கியமான விஷயம், இன் ஃபேஸ்ல. சரி, என்னுடைய ரிசல்டன்ட் எப்படி ஒரே டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு இடத்துல எனக்கு அந்த பாயிண்ட்ல மீட் ஆகும்போது இருக்கக்கூடிய ரிசல்டன்ட் இதுதான். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன்று படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, எனக்கு வந்து ரிசல்டன்ட் என்ன படிச்சிருக்கோம், a ஸ்கொயர் addition of vector plus 2ab cos theta ன்னு நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட்டா? 11th ரிசல்டன்ட் வெக்டர் addition of vectorsல நம்ம படிச்சிருக்கோம். So how I can write, இப்போ எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா source 1 source 2 சேம் frequency, சேம் wavelength, சேம் phase difference. அப்ப அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும், 0 டிகிரி தான். கரெக்ட்டா? cos 0 டிகிரி என்ன, 1. கரெக்ட்டா? அப்ப இது எப்படி எழுதுவோம், எனக்கு சேம் wavelength சேம் இது அப்படின்றதுனால I can also say that as a square. இது நான் a square சொல்ல, ஏன்னா ரெண்டுமே சேம். இதுவும் a ன்னு சொன்னேன்னா 2 times of a square cos 0 degree becomes 1. So இது when you add this becomes what, 4a square. So இது எப்படி போயிடுச்சுன்னா r square. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இன்டென்சிட்டி வந்து directly proportional to amplitude square. ரொம்ப முக்கியம். அப்ப intensity வந்து directly proportional to amplitude square னா இந்த ஈக்குவேஷனை you can also rewrite like this. Right? You can also rewrite like this.
இதனுடைய இன்டென்சிட்டியை நான் இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். கரெக்டா? ஸோ இது எப்போ இன் ஃபேஸில். கரெக்டா? எனக்கு வந்து ரெண்டு சோர்ஸுமே சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேசஸை பார்ப்போம். இது எல்லாமே ஒரு ஒரு டைப் ஆஃப் அசம்ஷன்ஸ் தான். இப்போ என்கிட்ட வந்து அதே மாதிரி இங்கே S1 இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா S2 இருக்கு. இப்போ நான் இந்த ரெண்டு ஸ்டோனையும் அதே மாதிரி தண்ணியில் போடுறேன். இங்கேயும் அலைகள் ஃபார்ம் ஆகும், இங்கேயும் அலைகள் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக நம்ம ஹைஜென்ஸில் படிச்சிருக்கிறோம். அந்த அலைகளுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாக 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 அது பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு. கரெக்டா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் இங்கே ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனி. இப்போ நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த S1ல இருந்து அந்த கிரீன் பாயிண்ட்டுக்கும் S2ல இருந்து கிரீன் பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸே வேற. லெட் மீ சே, இப்போ இதுல இருக்கிற வேவ் வந்து அப்படியே போகுது, இங்க ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருக்கிறதும் அப்படியே போகுது, இங்க போயிட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது? சாரி, ஒரு சின்ன பிளேட். ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு S1ல இருந்து அந்த பாயிண்ட்டும் இங்க இருந்து அந்த பாயிண்ட்டும் டிஸ்டன்ஸ் வேரி. கரெக்டா? ஆனா இங்க சேம் வேவ் லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி. சும்மா ஒரு அசம்ஷனுக்கு நம்ம கொண்டு வரோம். சப்போஸ் எனக்கு இதுல இருக்கிற வேவ் இல்லையா, இதுல இருக்கிற வேவ் ஒரு 6 லாம்டான்னு வச்சுப்போம், இதுல இருக்கிறது வந்து ஒரு 8 லாம்டான்னு வச்சுப்போம். அதாவது ஒரு லாம்டான்றது உங்களுக்கு தெரியும், ஒரு கிரஸ்ட், ஒரு ட்ரஃப். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சின்ஸ் என்னுடைய S1ன்றது வந்து ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அதுல 6 வேவ் லென்த் தான், 6 சைக்கிள். S2ன்றது அதிகமா இருக்கு, ஸோ அதுல ஒரு 8 சைக்கிள். அப்போ இந்த இடத்துல எனக்கு எஃபெக்டிவா இருக்கிறது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அவை கேன் எனக்கு S1 அப்புறம் இந்த S2. அப்போ இதுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ், பாத் டிஃபரன்ஸ், இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல எனக்கு எந்த இடத்துல நீங்க பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் சரி, இந்த ரெண்டு சோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சோர்ஸுக்கு பைசெக்டார்னு நம்ம புக்ல ஒரு அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க, பைசெக்டார். ரைட்? பைசெக்டார் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஈக்குவலான டிஸ்டன்ஸ். சரி, எங்க இருந்தாலும் சரி, வேறவர் என்னுடைய ரிசல்டன்ட் இதுதான். ரைட்? என்னுடைய ரிசல்டன்ட் அதுதான், என்னுடைய ரிசல்டன்ட் இதுதான் இன்டென்சிட்டிக்கு பைசெக்டிங் பாயிண்ட். சரி, ரைட். அப்போ இங்கே பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு S2 தான் அதிகமான வேவ் லென்த் இல்லையா, S1 பார்த்தீங்கன்னா வெறும் 6 தான். ஸோ how I can the same way I'm going to follow the same method. பாருங்க, எனக்கு வந்து அதனுடைய டிஃபரன்ஸ் எப்படி சொல்லலாம், S2p மைனஸ் S1p அப்படின்றது என்ன, 8 lambda minus 6 lambda which is equal to 2 lambda. ஸோ நான் இங்கே என்ன சொல்றேன்னா ஒரு அசம்ஷன் கொண்டு வர்றேன். இந்த S1க்கும் S2க்கும் வந்து எனக்கு இவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்தால் எப்படி இருக்க போகுது. ரைட்? ஸோ லெட் அஸ் டூ, எப்படி பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து Y1 நமக்கு பார்த்தீங்கன்னா அதே cos theta, Y2 அதே தான் A cos. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு ட்விஸ்டை பார்க்க போறோம். இது என்ன சார் இது? ஸோ இது என்னன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது ஒமேகா டி பிளஸ் 5ன்னு சொல்லுவோம், அந்த 5 ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லையா. ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிளில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம், ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5 which is equal to 2 pi by lambda into delta. So இந்த delta defines the path difference. இங்க path difference என்ன, 2 lambda. அப்ப இங்க 2 lambda போடுங்களேன், அதாவது 2 pi divided by lambda, ரெண்டு வேவ் லென்த் தானே, so 2 lambda. அப்ப lambdaவும் போயிடும், that becomes 4 pi. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு path differenceல 2 lambda, phase differenceல 4 pi இல்லையா. இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது வந்து 0, இது வந்து pi, இது வந்து 2 pi, அடுத்த வேவ் 3 pi, 4 pi, 6, 7, 8 அப்படியே போயிட்டே இருக்கும். இதை நம்ம வேவ் லென்த் பாத்ல ரெப்ரசன்ட் பண்ண ஒண்ணு இல்லை, இந்த லாம்டாவை நான் 2 piன்னு சொல்லலாம்.
ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் 2π. இது 2 lambda 4π. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் இங்க இடத்துல நம்ம ஃபாலோ பண்றோம். அப்போ இங்க 4πல இந்த ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே, அப்போ ஏன் நெகட்டிவ்? ஏன் நெகட்டிவ்னா எனக்கு S2 இந்த ரெண்டு வேவ் லென்த்துக்கு பின்னாடி இருக்கு. கரெக்டா? ஏன்னா இது 6, இது ரெண்டு வேவ் லென்த் பின்னாடி இருக்கு. ஸோ அதனால -4π. இது நமக்கு நிறைய இடத்துல கன்ஃபியூஷன் வரும். இப்போ நம்ம புக்கில் இதை நம்ம டைரக்டா ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. y2 equal to a cos omega t. அவ்வளோதான். இது தெரிஞ்ச நாங்கள் எதுக்கு வீடியோ பார்க்க போகிறோம்? உங்கள் மைண்ட் வைஸ் அது தானே. இப்போ இது எப்படி வந்ததுன்றத இப்போ நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்படி இது வந்து ஹவு? ரொம்ப சிம்பிள். இந்த y2 இருக்கு, which is equal to a cos. இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா மைனஸை காமன் எடுக்கிறேன். மைனஸை காமன் எடுத்தனா ஆயிடும் 4π, ரைட்? 4π மைனஸ் ஒமேகா டி. மைனஸ் இதுல இருந்து காமன் எடுத்தனா ரெண்டு சேம் தான். இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் இதை பிரிக்க போறேன். எப்படி பிரிக்க போறேன்? அண்ட் ஆல்சோ வி நோ தட் cos மைனஸ் தீட்டாவை நம்ம cos தீட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணோம் ட்ரிக்னாமெட்ரியில ஒளின்னு நினைக்கிறேன். அப்போ this becomes a cos, அப்படியே வந்துருமா? இந்த 4π தானே, அந்த 4π நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. 2π plus 2π minus ஒமேகா. சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா இதை நான் தீட்டான்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? அப்போ 2π plus தீட்டா எங்க வரும்? மறுபடியும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும். கரெக்டா? இப்போ 2π plus தீட்டா, அதை என்ன சொல்லலாம்? தீட்டான்னு சொல்லலாம். ஸோ மை வேல்யூ பிகம்ஸ், நான் அடுத்த ஸ்டெப்ல எழுதுறேன் பாருங்க. மறுபடியும் அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ். அப்போ என்னுடைய y2வும் பார்த்தீங்கன்னா a cos omega t. a cos omega t. அப்போ இதனுடைய அடிஷன் எப்படி சார் இருக்கும்? இதனுடைய அடிஷன் எப்படி இருக்கும் பாருங்க. இதனுடைய டோட்டல் எப்படி இருக்கும்? obviously the same result, y total which is equal to y1 plus y2. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எனக்கு வந்து y1 வந்து a cos omega. இது நம்ம புக்ல கிடையாது. அடுத்து a cos omega t. So which is nothing but 2a cos omega t. அப்போ இதனுடைய இன்டென்சிட்டி என்னவா இருக்கும் சொல்லுங்க? 4 times I0. எப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு சோர்ஸ்னுடைய வேவ் லென்த் சேம், கரெக்டா? ஃப்ரீக்வன்சி சேம், கரெக்டா? அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாத் டிஃபரன்ஸ் அண்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. 2 lambdaன்றது ரொம்ப சின்னது, பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு வரக்கூடிய இன்டென்சிட்டியும் எனக்கு வரக்கூடிய ரிசல்டன்ட்டும் இதுதான். சரியா? ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு அசம்ஷனுக்கு கொண்டு வந்தது தான். மூணாவது, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் பை செக்டார்ல என்னுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்கு, என்னுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரெண்டுமே கொஹீரண்ட், சேம் வேவ் லென்த், சேம் ஃப்ரீக்வன்சி, சின்ன பாத் டிஃபரன்ஸ் இருக்கு, சின்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கு, என்னுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகாக பார்த்தோம். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேசஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோ. எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் S1, இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் S2, S1 and S2. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்டை சூஸ் பண்றேன். இந்த இடத்துல அப்போ என்ன நடக்கும்? எனக்கு வந்து இதனுடைய வேவ் லென்த் கண்டிப்பா S1க்கு தான் அதிகமா இருக்கும். இது செகண்ட். இப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். எப்படி? y1 omega t, y2 a cos omega t plus 5π. எப்படி? சப்போஸ் எனக்கு வந்து இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் 2.5 இருந்தா
2.5 இருந்தால் அந்த 1 2 3 4 எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்போ 2.5 இருந்ததுன்னா எனக்கு வந்து இது 5 பை. எப்படி 2.5 எப்படி சார் 5 பை பாரு. 1 லாம்டா 2 லாம்டா பாதி 0 பை 2 பை 3 பை 4 பை 5 பை ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல இது ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஸோ இதை நம்ம மறுபடியும் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக பண்ணோம் இல்லையா, அது எப்படி பண்ண பாரு. இந்த ஏ இந்த காஸ் ரைட், மறுபடியும் இதை 4 பை ப்ளஸ் பை ப்ளஸ் ஒமேகா டின்னு கொண்டு வரேன். இப்போ என்ன ஆகிடுது, இந்த டேர்ம் முன்னாடியே கண்டுபிடிச்சது தான் தீட்டா கரெக்டா. அப்போது தீட்டா ப்ளஸ் பை இல்லை பை ப்ளஸ் தீட்டா விச் இஸ் நத்திங் பட் தீட்டா. அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ காஸ் ஒமேகா டி. இங்கே இருக்கிற விஷயமே அதுதான், எனக்கு என்ன இருந்தது பை ப்ளஸ் தீட்டா. இப்போ பை ப்ளஸ் தீட்டா எந்த பக்கம் வரும், நமக்கு வந்து ஆல் சில்வர் டீ கப். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும்தான், தேர்டில் டேன், ஃபோர்த்தில் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன் மட்டும்தான் பாசிட்டிவ், இது என்னது காஸ். அப்போ இது எப்படி எழுதலாம், ரொம்ப சிம்பிளா ரைட், ரொம்ப சிம்பிளா we can write that as negative. So y2 equal to minus a cos omega t. அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், total which is equal to y1 plus y2. என்னது a cos omega t minus a cos omega t which is equal to 0. கரெக்ட். இதுக்கு இன்டென்சிட்டியே கிடையாது, ஏன்னா இந்த கண்டிஷன் தான் அவுட் ஆஃப் ஃபேஸ். அப்போ ப்ரீவியஸ் கண்டிஷன் சார் நீங்களே சொல்லிடலாமே, இன் ஃபேஸ் இது அவுட் ஆஃப் ஃபேஸ், ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த இன் ஃபேஸ் நம்ம என்ன சொல்லலாம், இன் ஃபேஸ் என்ன சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், இது டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். சரியா? ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஈக்குவேஷனில் நம்ம மறுபடியும் ரெப்ரசன்ட் பேசிக்காக நம்ம எல்லா இடத்துலையும் போயிட்டு இது இப்படி வரும் இது இப்படி வரும் நம்ம எழுத முடியாது. அதுக்காக நம்ம ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனில் சொல்கிறோம், டிஃப்ரென்ஸ் தான் which is nothing but n lambda. அதே மாதிரி n plus 1/2. இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எதுக்கு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ், இது எதுக்கு டிஸ்ட்ரக்டிவ். கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். ஆனால் இதில் நமக்கு எல்லாருக்கும் டவுட் வரும், சார் எனக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த 2 லாம்டா டிஃபரன்ஸ் தான் இருக்குமா இல்லை 2.5 லாம்டா தான் டிஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ we need a general expression. ஸோ அந்த ஜென்ரல் எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு 2 சோர்ஸ், அதிலிருந்து ஒரு அலைகள் வருது, ஏதோ ஒரு இடத்துல unknown, we don't know what it is, maybe here somewhere, ஏதோ ஒரு பாயிண்ட். அப்போ what will be the resultant அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படி, ரொம்ப சிம்பிளா. ஸோ the same equation y1 a cos omega t, y2 we don't know, அது 2 பையா இல்லை 4 பையா 6 7 we don't know. ஸோ cos என்ன சொல்ல போகிறேன், என்னுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸை இப்படி எழுதிட்டேன். இது என்னவா வேணா இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம், டிஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம், வாட் எவர் we don't know.
ஸோ அதனால் அதனுடைய ஃபேஸ் டிஃப்ரென்ஸை 5ன்னு போட்டாச்சு. அது 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7, 8, 1, வாட் எவர் இட் இஸ். இது அப்போ இப்போ how we will find the resultant? Same, y total which is equal to y1 plus y2. அப்படியே சிம்பிளாக எழுதலாம். y total y1 plus a cos omega t plus அந்த ஃபேஸ். இந்த இடத்துல இருந்து நான் ஏவை காமனாக எடுக்கலாம். அப்போ ஏவை காமனாக எடுத்தனா this becomes cos omega t plus cos omega t plus ஃபேஸ். கரெக்டா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இதை a அப்படின்னு சொல்கிறேன், இதை bன்னு சொல்கிறேன். அப்போ cos a plus cos b. அது என்னது? 2 times of cos a plus b by 2 cos a minus b by 2. So the same formula I'm going to apply. அப்போ என்ன ஆகுது? 2 times இந்த a cos a plus b. a என்றது என்ன? omega t. b என்றது என்ன? omega t plus phase divided by 2 times cos a minus b. a minus b. அப்போ எல்லாமே அப்படியே நெகட்டிவ். கரெக்டா? ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணலாம் ஈஸியாக. காலி. இது என்ன விடும்? இது வந்து cos 2 omega t இல்லையா by 2 காமன் எடுத்துட்டேன், எழுதிட்டேன். then cos minus 5 by 2. சரியா? ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் that becomes வெறும் omega t மட்டும்தான். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும். y total ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, we are finding the intensity. ஸோ இன்டென்சிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டென்சிட்டி வந்து directly proportional to amplitude square. இது நம்மளுடைய சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த இடத்துல பண்ண போகிறேன். அப்போது இந்த ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்றது இன்டிபெண்டன்ட். யாருக்குப்பா? இன்டிபெண்டன்ட் ஆன் டைம். அப்போ ஆம்ப்ளிடியூடுக்கு டைம் முக்கியம் கிடையாது. இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர். அப்போ என்ன சொல்ல போகிறேன், எனக்கு இந்த இடத்துல டைம் இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் டைம் இருக்கா, ஒமேகா டி டைம் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு நெக்லெக்ட். அப்போ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், எனக்கு y total 2a cos minus theta தான், cos theta தான் by 2. இதுதான் என்னுடைய resultant. So if I square on both side, if I try to square on both, எப்படி மாறும்? So y square resultant. So I intensity which is equal to square na 4a square intensity, sorry, and இது cos square 5 by 2. So எனக்கு இதுதான் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஈக்குவேஷன். ஸ்கொயர் பண்ணுற இன்டென்சிட்டி, ஸ்கொயர் பண்ணுற இன்டென்சிட்டி 4 அப்படியே இருக்குது, இது ஸ்கொயர் பண்ணுற cos square 5 by 2. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், we can do everything. இப்போ instead of 5, 2 pi, 4 pi, 6 pi எதுவாக இருந்தாலும் சரி, அதே இந்த இடத்துல 1 pi, 3 pi, 5 pi, whatever it is. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு கேஸ் வரும், இந்த இடத்துல டிஸ்ட்ரக்டிவ்னு கேஸ் வரும். எப்படி சார் புரியல? இப்போ நான் இந்த இடத்துல 2 pi போடுறேன், காஸ் இந்த 5 இருக்கிறதுல. இப்போ என்ன இருக்கு, 2 pi by 2, வெறும் பை, வெறும் பை. கரெக்டா? அடுத்து பாருங்க,
நான் வந்து இந்த பை அப்படின்ற கேஸ் போடுறேன், அது அப்படியே பாதி 0.5. இப்போ நான் 4 பை போடுறேன், 2 பை, 6 போட்டால் 3 பை, 8 போட்டால் 4 பை. அப்போ இதெல்லாம் ஈவன் கன்ஸ்ட்ரக்ட். இந்த இடத்துல பாரு 1 3 5, ஆப்வியஸ்லி அது அப்படியே ஆடாக தான் போகும். 3னா பைனா 0.5, இது 1.5, இது 2.5, ஏன்னா டிவைடட் பை 2 அப்படியே பாதி. ஸோ இந்த இடத்துல டெசிமல் மாதிரி வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துல we can say that as எனக்கு ஆட்ல வந்ததுன்னா it is destructive. சிம்பிள் தானே? பொறுமையாக பாருங்க, just substitute the value, you will get. ரைட், இதுதான் நமக்கு வந்து coherent and incoherent உடைய கான்செப்ட். பொறுமையாக பாருங்கள். டவுட் எதனா இருந்தது அப்படின்னா மறக்காமல் சொல்லிவிடுங்க. அண்ட் நம்ம ஒன் ஷாட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்ருக்கோம், அதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.